நமஸ்காரம். 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 மாணவ மணிகளே, இன்று முதல் 2-3 தினங்களுக்கு அடியேன் ஆசானாக இருந்து உங்களுக்கு பாடம் நடத்த உள்ளேன். இப்போது அடியேன் அமர்ந்துள்ள இந்த வியாசாசனம் சர்வசாஸ்திர பண்டிதர் மயூரவண்ண சுவாமிகளுடையது. அவருடைய ஆணைப்படியும் அவரது ஆசியாலும் இன்று அடியேன் இங்கு அமர்ந்துள்ளேன். நீங்களும் இதுபோல் ஒரு நாள் இவ்விருக்கையில் ஆசானாய் அமரும் நிலைக்கு உங்களை உயர்த்திக் கொள்ள வேண்டும். அவற்றிற்கெல்லாம் அடித்தளமாக விளங்குவது கல்வி. அதையும் இளமையில் கற்பதே சிறப்பு. ஆசானே, நமஸ்காரம். நமஸ்காரம். அடியேனின் பெயர் வெங்கடகிருஷ்ணன். அடியேன் ஒரு கேள்வியை வினவ நினைக்கிறேன். கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். கேள்வியிலேயே பாடம் பண்ணுவதால்தான் வேதத்திற்கே ஸ்ருதி என்று பெயர். மேலும் கேள்வி எப்போது பிறக்கிறது என்றால் ஒருவன் பாடத்தில் ஆர்வத்தோடு இருக்கும் போதுதான். நீ தயங்காமல் உன் கேள்வியை கேட்கலாம். நன்றி ஆசானே. இப்பொழுது நாங்கள் கற்கும் கல்வியின் பிரயோஜனம் என்ன? சிறந்த அறிவை விருத்தி செய்து கொள்வதற்கா அல்லது திரவிய சம்பாத்தியத்தை விருத்தி செய்து கொள்வதற்கா? இதைத்தான் அறிய விரும்புகிறேன் ஆசானே. என்னப்பா நீ மிகப்பெரிய கேள்வியை அனாயாசமாக கேட்டுவிட்டாய். உன் வயதுக்கு இப்படிப்பட்ட கேள்வியை அடியேன் எதிர்பார்க்கவில்லை. தவறாக ஏதும் கேட்டுவிட்டேனா ஆசானே? இல்லையப்பா, மிகவும் சிந்திக்க வைக்கும் கேள்வி. ஆனால் இக்கேள்வியை நீ எழுப்பியதுதான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஆசானே, நேற்றைய தினம் பெரியவர் ஒருவர் அடியேனின் அகத்திற்கு வந்திருந்தார். அவர் என் தந்தையிடம், இவன் பாடசாலைக்கு போகிறானே, அங்கு உம்மை போல் திரவியம் சம்பாதிக்கும் கல்வியை பெறுவானா என்று கேட்டார். எனவே தெளிவு பெறுவதற்காகத்தான் இக்கேள்வியை கேட்டேன். நீ கேட்டதற்கு பின்னால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா? சரிதான். மாணவர்களே, அடியேன் இப்போது கூறப்போவதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வெங்கடகிருஷ்ணா, கல்வியின் பிரயோஜனம் அறிவு விருத்தி என்கிறாயே, எதை நீ அறிவு என்று சொல்கிறாய்? அறிவு என்பது ஞானம். அதாவது ஆராய்ந்து தெளிவது, அதில் நிபுணத்துவம் பெறுவது. இதனால் உனக்கு கிடைக்கப் போகும் பயன் என்ன? நம் குருவால் போற்றப்படுதல், மேலும் மற்றவர்களால் பண்டிதன், சர்வஜ்ஞன் என்று பாராட்டப்படுதல். நீ சொல்வது உண்மைதான். அதன் பிறகு நீ குறிப்பிட்டபடி திரவிய சம்பாத்தியத்தோடு புகழையும் தருகிறது. இப்படி இரண்டுமே கல்வியால் கிடைப்பதுதான். யோசித்து பார்த்தால் இரண்டுமே அவசியமானதுதான். ஆனால் ஞானம் என்று குறிப்பிட்டாயே, உண்மையான ஞானம், அறிவு எது தெரியுமா? அறிவென்பது வெறும் சாஸ்திர படிப்பு மட்டுமன்று. சிறந்த அறிவென்பது நாம் இவ்வுடல் அல்ல, ஆத்மாவே நாம் என்பதுதான் அறிவு. உடலையும் ஆத்மாவையும் வெவ்வேறாக பிரித்தறிவதே அறிவு. அந்த அறிவை கொடுப்பதுதான் கல்வி. உடல் என்பது ஆத்மா அல்ல என்று அறிவது முதல் நிலை அறிவு. இந்த ஆத்மா பரமாத்மாவான பகவானின் அம்சபூதன் என்று உணர்வது இரண்டாம் நிலை அறிவு. பகவானுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் ஒரு நிரந்தரமான சம்பந்தம் உண்டு என்று தெளிவது மூன்றாம் நிலை அறிவு. சம்பந்தம் உண்டு என்று அறிந்த பின் அப்பரமாத்மாவிற்கு தன்னை அர்ப்பணிப்பது நான்காம் நிலை அறிவு. அர்ப்பணிப்பாலும் அவருக்கே சேவை செய்து வாழ்வது ஐந்தாம் நிலை அறிவு. இந்த சேவை என்னும் கைங்கரியமே அனைத்திற்கும் மேலான அறிவு. இதை விளக்க முற்பட்டால் சில காசுகளை கொடுத்து பழம் வாங்குகிறாய். வாழைப்பழமோ மாம்பழமோ எதை வேண்டுமானாலும் வைத்துக்கொள். நமக்கு தேவை பழம்தான் என்றாலும் தோலோடுதானே நமக்கு கிடைக்கிறது. இப்படி பழத்தை மறைத்து போர்த்தி இருப்பது போலத்தான் பேர், புகழ், திரவியம் போன்ற தோல் பகுதி. இதை நீக்கி உள்ளார பார்த்தோமானால் நாம் அடையப் பெறுவது ஆத்ம ஞானம், பகவத் ஞானம். இவையெல்லாம் அதாவது உள்வாங்கும் கல்வியில் தோல் பகுதி போன்று
புகழ், சம்பாத்தியம் என்று ஒன்று இருந்தாலும் உள்வுறையும் பகவத் ஞானமே பெற வேண்டிய முக்கிய பிரயோஜனம். இன்னும் சொல்லப்போனால் ஆத்ம ஞானமான பகவத் ஞானம் அதை நாம் கைவரப் பெற்றால் புகழும் திரவிய சம்பாத்தியமும் நம்மை தேடி வரும். ஆத்ம ஞானம் பெறுவதற்கு எவை முக்கிய காரணிகள் ஆசானே? அஹிம்சை, சத்தியம். சரீரத்தால் இம்சை செய்யக்கூடாது என்பது மட்டும் அஹிம்சை அல்ல. யாருக்கும் எந்த விதத்திலாவது சங்கடம் ஏற்படுத்த வேண்டும் என்று மனதாலும் எண்ணாமல் இருப்பதும் கூட அஹிம்சைதான். வாயால் பிறருக்கு சங்கடம் தரும் பேச்சே கூடாது. அஹிம்சையை அனுசரித்தேன் மனம் வசப்பட்டது என ஆச்சாரிய புருஷர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது சத்தியம், அதாவது உண்மை பேசுதல். சத்தியம் என்றால் வாக்கும் மனதும் ஒன்றாயிருத்தல். வான்மனஷ்யோகோ ஐக்கரூப்யம் சத்தியம் என்று பெரியோர் கூறுவர். மக்களுக்கு நன்மை பயப்பதாகவும் பிரியமாகவும் எது இருக்கிறதோ, ஏன் மற்ற பிராணிகளுக்கும் பேச்சினாலும் காரியத்தினாலும் எண்ணத்தினாலும் எது உபகாரமாயிருக்கிறதோ அதுவே சத்தியம். சத்தியம் பூதஹிதம் புண்ணியம் என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள். அஹிம்சை, சத்தியம் என்ற இவ்விரண்டையும் கைகொண்டு செய்யப்பட வேண்டியதே பரோபகாரமான சேவை. சேவையில் ஈடுபடும் போது விலக்க வேண்டியது ஒன்று உண்டு. அது என்ன ஆசானே? பிறரிடம் குற்றம் கண்டுபிடித்தல். குற்றம் காண்பதை விடுத்து குணத்தை கொண்டாடுவது சிறந்தது. ஆசானே, இப்போது வேறொரு சந்தேகம் வருகிறது. குற்றம் கண்டுபிடிப்பது அறிவாளியின் காரியம்தானே? வித்வான் என்றால் தோஷஜ்ஞன் என்று லட்சணம் சொல்லியிருக்கிறார்களே. தோஷஜ்ஞன் என்றால் குற்றம் அறிந்தவன் என்றே அர்த்தம். குற்றத்தை பெரிதுபடுத்தி பேசித் திரிபவன் என்று அல்ல. குற்றம் குறைகளை நாமே உணர்ந்து திருத்த வேண்டும். பிறருடைய குற்றங்களை இதமாக எடுத்துச் சொல்வதும் ஒரு சேவையே, ஒரு பரோபகாரமே. குற்றம் இழைத்த பின் தண்டிப்பது என்பது இரண்டாம் பட்சம்தான். குற்றம் செய்கிற எண்ணமே தோன்றாமல் இருக்கச் செய்வதுதான் உசந்த காரியம். அப்படியென்றால் குற்றம் அதிகம் காண்பதை விட புகழ் பாடுவது சிறந்ததா? அப்படியல்ல. புகழ்வதாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். பிரத்யக்ஷே குருவஹா சதுத்யா பரோக்ஷே மித்ர பாந்தவாக காரியாந்தே தாச பிரத்யாச்ச என்றுரைப்பார்கள் முன்னோர்கள். அதன் பொருள் என்ன ஆசானே? சொல்கிறேன். பகவானையும் குருவையும் மட்டுமே நேரே துதிக்கலாம். சொந்தக்காரர்களையும் நண்பனையும் நேரில் புகழாமல் மற்றவரிடமே போற்றிப் பேச வேண்டும். சவாரி முடித்ததும் குதிரையை தடவிக் கொடுப்பது போல் வேலையை முடித்த பின்பே ஊழியனை பாராட்டலாம் என்று பொருள். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், நம் கல்வியின் இறுதி இலக்கு ஆத்ம பகவத் ஞானத்தில் உள்ளது என்பதற்காகத்தான். அதை அடைய வினயமாக, அதாவது அடக்கமாக காரியங்களை ஆற்ற வேண்டும். அதனால்தான் மாணவர்களுக்கு வினேயன் என்று பெயர். அடக்கத்தோடு பரோபகார சிந்தனையோடு பாகுபாடற்ற சேவை செய்வதே அந்த பரமாத்மாவுக்கு செய்யும் சேவைக்கு ஒப்பாகும். மிகவும் நன்றி ஆசானே. இப்படி ஒரு கேள்வியை எழுப்பியதற்காக நான் தான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும். இது ஒரு சுய பரிசோதனை கேள்வியாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். சரி, உன் தந்தை யார்? அவர் எங்கிருக்கிறார்? அடியேனின் தந்தை பெயர் ஆறாவமுதன். இதே ஊரில் பூஜை யாகத்திற்கான பொருட்களை விற்பனை செய்து வருகிறார். இன்னும் சொல்ல போனால் அடியேன் இங்கு கல்வி பயில முடிந்ததற்கு காரணம் தாங்கள் என் தந்தைக்கு உதவியதுதான். என்ன இது? என்னப்பா புதிய கதை? உண்மைதான் ஆசானே. தங்களின் பெயரை கொண்டு உங்கள் தந்தை நம் குருநாதரிடம் பேசவே அவர் சம்மதித்து அடியேனை இங்கு சேர்த்துக் கொண்டார். அதை நன்றியோடு என் தந்தை கூறிக்கொண்டே இருப்பார். இல்லையென்றால் பாலபாடத்தை எங்கோ ஆரம்பித்த எனக்கு இங்கு இடமேது? அப்படியா? இவற்றையெல்லாம் நான் அறியேன். மொத்தத்தில் ஒரு நல்ல மாணாக்கன் இப்பாடசாலையில் புதிதாய் சேர்ந்திருக்கிறான் என்று சொல்லலாம். மேலும் சிறந்த மாணாக்கர்களுக்கு என்றுமே இங்கு இடம் உண்டு. கிருஷ்ணார்ப்பணம்.
சுவாமி. சொல்லு கௌசல்யா. இன்று சாயங்காலம் நீங்கள் ஒன்றும் முக்கியமான வேலை வைத்துக் கொள்ளவில்லையே? நிச்சயதார்த்த சம்பந்தமான வேலைகள் தான் இருக்கின்றன. சாயங்காலம் பிரகஸ்பதி சாமிகள் இருக்கிறார் அல்லவா, அவரை பார்த்து நாளை நிச்சயதார்த்தம் என்று ஞாபகப்படுத்திவிட்டு வரலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். யார்? அந்த நெட்ட நடுகாக இருப்பாரே, அந்த திருச்சானூர் சுவாமிகள் தானே? ஆமாம் ஆமாம். அவசியம் இல்லை. காலையில் பூ வாங்கி கொண்டு வர கடைத்தெருவுக்கு போனேனே, அங்கே அந்த சுவாமிகளின் அகத்துக்காரியை பார்த்தேன். கொஞ்சம் அவரிடம் ஞாபகப்படுத்தி விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பா, அந்த வேலை மிச்சம். நிச்சயதார்த்த வேலைகளுக்கே எனக்கு முதுகுடைந்து போகிறது. கல்யாணத்திற்கு ஓடியாட அந்த பெருமாள் தான் எனக்கு நல்ல தெம்பை தர வேண்டும். சரி, சாயங்காலம் 2 பேருமே கோயிலுக்கு போய் பெருமாள் பேருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வரலாம். நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வருவோம். நிச்சயம் போவோம். யார் யாரை அழைக்க வேண்டும் என்று பட்டியல் போட்டீர்களே, அதில் உள்ளவர்கள் எல்லோரையும் அழைத்தாகிவிட்டதல்லவா? அந்த வேலையும் முடித்தாகிவிட்டது. சரி சுவாமி, பாவம், மிகவும் களைத்து போய் இருப்பீர்கள். சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஓய்வா? நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடியட்டும், அதற்கு பிறகுதான் ஓய்வே. அம்மா, வாடா வேங்கடா. என்ன வேங்கடா, இன்று தாமதமாய் வந்திருக்கிறாய் போல் தெரிகிறதே. தாமதமாகத்தான் வந்திருக்கிறான். என்ன ஆயிற்று வேங்கடா? அம்மா, இன்று புதிய ஆசான் ஒருவர் பாடம் நடத்தினார். நேரம் போனதே தெரியவில்லை. இன்று ஒரு பாடசாலைக்கு போன உணர்வே இல்லை அம்மா. உறவினர் அகத்தில் மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருந்த மாதிரி இருந்தது. ஒரு ஆசானுக்கு இந்த குணம் மிகவும் முக்கியம். ஆசிரியர் பாடம் போதிக்கிறார் என்ற உணர்வே மாணவனுக்கு உண்டாக கூடாது. சொல்ல வேண்டியதை சுவையாக சொல்லி மாணவனை அதில் லயித்து போகச் செய்ய வேண்டும். அதையேத்தான் இந்த ஆசானும் செய்தார். எல்லோரையும் அவர் சொல்லும் விஷயத்தில் லயித்து போக செய்து விட்டார். சரி, நீ உள்ளே செல். சரி அம்மா. கௌசல்யா, நானும் கடைத்தெரு வரை சென்று விட்டு வருகிறேன். சரி சுவாமி. என்ன வேங்கடா, அக்கா, நீ முன்பு படித்த பாடசாலையை விட இந்த பாடசாலையில் நன்றாக போதிக்கிறார்களா? ஆமாம் அக்கா, மிகவும் நன்றாக போதிக்கிறார்கள். அதுவும் இப்போது ஒரு புதிய ஆசான் வந்திருக்கிறார். எங்கள் ஆச்சாரியர் மயூரவண்ணன் சுவாமிக்கு சற்று உடல்நிலை சரியில்லை என்பதால் தற்காலிகமாக இவர் பாடம் நடத்துகிறார். இவரே நிரந்தரமாக பாடம் நடத்தக்கூடாதா என்று என் மனசு ஏங்குகிறது. அவ்வளவு பிரமாதமாகவா பாடம் நடத்துகிறார்? ஆமாம், பாரேன். நான் இன்று அவரிடம் ஒரு சந்தேகம் கேட்டேன். எவ்வளவு அருமையாக அதற்கு பதிலுரைத்தார் தெரியுமா? ஓ, உனக்கு சந்தேகம் கூட வருகிறதா? என்ன, என்னை நீ மக்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நான் கேட்ட அந்த சந்தேகத்திற்கு ஆசானே என்னை பாராட்டினார். ஓஹோ, அப்படி என்ன அறிவார்த்தமான சந்தேகம் கேட்டாய்? நாம் கல்வி கற்பது அறிவை விருத்தி செய்து கொள்ளவா அல்லது திரவியத்தை விருத்தி செய்து கொள்ளவா என்று கேட்டேன். நல்ல சந்தேகம்தான். சரி, அதற்கு என்ன பதில் சொன்னார் உன் ஆசான்? நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆமாம். இலவசமாக தெரிந்து கொண்டு விடலாம் என்று பார்க்கிறாயா? அதுதான் முடியாது. குரு தட்சணை வை, சொல்கிறேன். ஏய், போதுமடா, நீ ரொம்பவும் அலட்டிக் கொள்ளாதே. சொல். சொல்கிறேன். என்ன இருந்தாலும் நீ என் செல்ல அக்கா இல்லையா? அதாவது கல்வி என்பது அகிம்சை, சத்தியம் தவறாமை, நல்லொழுக்கம் இவற்றை போதிக்கிறது. எவன் ஒருவன் இவைகளை தவறாமல் கடைபிடிக்கிறானோ அவனிடம் அடக்கமும் பரோபகார சிந்தையும் கூடி வரும். இவை இருக்கும் ஒருவன் இடத்தில் திரவியம் தன்னால் வந்து சேரும். ஆனால் கல்வியின் இறுதி பயன் ஆத்ம சுத்தியும் அதனால் மெய்ப்பொருளான பகவானை உணர்வதுமே. எவ்வளவு தெளிவாக சற்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி பதிலளித்திருக்கிறார் பார்த்தாயா? ஆமாம். சரி, இந்த ஆசான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறாரா? இல்லை, இவரும் எங்கள் ஆச்சாரியர் மயூரவண்ணன் சுவாமியின் மாணாக்கர்தான். அப்படியா? ஒரு மாணாக்கரேவா இவ்வளவு அற்புதமாக பாடம் நடத்துகிறார்? அவர் சாதாரண மாணாக்கர் இல்லை. எல்லா இடத்திலும் மாணவர்கள் குருவை தேடி போவார்கள். ஆனால் இங்கே மயூரவண்ணன் சுவாமிகள் இந்த மாணவனை தேடி போய் தன் பாடசாலையில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அரிதிலும் அரிதான ஒரு மாணவர் இவர். சொல்லப்போனால் நம் எல்லோருக்குமே தெரிந்தவர்தான். ஒரு விதத்தில் எனக்கு இந்த பாடசாலையில் இடம் கிடைப்பதற்கு காரணமே இவர்தான். நம் எல்லோருக்கும் தெரிந்தவர் என்றால் எனக்கு கூடவா? ஆமாம், உனக்கும் அவரை தெரியும். யார் அது?
ராமானுஜர். என்ன அக்கா, உனக்கு அவரை தெரியும் தானே? தெரியும். புன்னகை தவிழும் அவருடைய சாந்தமான முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் போலிருக்கும். எப்போதுமே அவர் பக்கத்திலேயே இருந்துவிட மாட்டோமா என்று தோன்றும். ஆமாம், அவருடனேயே அவர் பக்கத்திலேயே இருந்துவிட யார் கொடுத்து வைத்திருக்கிறார்களோ. என்ன அக்கா சொல்கிறாய்? ஆம், ஒன்றுமில்லை. நீ போய் உன் வேலையை கவனி. சரி அக்கா. கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சே. மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சே. கண்ணினன் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்தின் கருமணியே, கண்ணினன் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்தின் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ, ராகவனே தாலேலோ, ராகவனே தாலேலோ, ராகவனே தாலேலோ. திருக்கட்சி